ஹாய் வியூவர்ஸ், இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நம்ம ஒரு ஆப்பை வந்து வேண்டாம்னா ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கும். ஜிமெயில் ஐடியில் அது ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கும். நம்மளை கண்காணிக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் வாய்ப்புகள் இருக்குது. முழுமையாக அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தேடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி எப்போ போல் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மேற்படி என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி முழுமையாக அன்இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகாது. ஸோ அந்த மாதிரி மெத்தேடு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. ஃபஸ்ட்டு அதில் கூகுள்னு இருக்கும். கூகுளில் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஜிமெயில் ஐடி இருக்கும். நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படிங்கிற மெத்தேடு நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா பரவாயில்ல. தெரியலனாலும் ஒவ்வொரு ஜிமெயில் ஐடியாக போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஜிமெயில் ஐடியில் செக் பண்ணுறேன். இல்லைன்னா மாற்றணுன்னாலும் நான் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஜிமெயில் ஐடியோட லிஸ்ட்டு காட்டும். நீங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் சேஞ்சஸ் ஆகிக்கும். நீங்கள் இப்போ பழையபடியும் நான் வந்து அந்த ஜிமெயில் ஐடிக்கு மட்டும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த ஜிமெயில் ஐடி மட்டும் எனக்கு போதும். இதில் இருக்கும். இதில் இப்போ ஆல் தி சர்வீஸ் நான் டச் பண்ணுறேன். ஆல் தி சர்வீஸ் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா கனெக்டட் ஆப் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா மொத்த டோட்டல் ஆப் 8 டோட்டல் ஆப்பை வந்து சர்வீஸ் வந்து ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது பேக்ரவுண்டில். அது எது நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வா ஓகே. இந்த டேக்கோ நான் டெலீட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் இது வந்து இன்னும் ரன்னிங் ஆகிட்டே தான் இருக்குது. ஹைகான் வந்து வெப்சைட்டு, ஹிந்திட்டோ அதுவும் வெப்சைட்லேருந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. பிக்சஸ் ஆர்ட்ஸும் ஓகே. பிக்சஸ் பை இந்த பிக்ஸுங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. இது எப்படி இன்ஸ்டால் ஆச்சுன்னு தெரியாது. ஒய்டி சோசியல். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த விக்ஸுங்கிறத நான் டச் பண்ணிவிட்டு கீழே வந்து டெலீட் ஃபார் ஆல் கனெக்டட் யுவர் வித் அதை நான் டச் பண்ணோன்னே கன்ஃபார்ம் கேட்குது. இந்த கன்ஃபார்ம் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா முழுசாக ஓகேங்களா. நோ லாங்கர் கனெக்டட் டு விக்ஸ் கனெக்டட் விக்ஸ் லெட்டர் எனி டைம். இப்போ 8 ஆப்லேருந்து டோட்டலாக இப்போ 7 ஆப்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் நெக்ஸ்ட்டு எதுன்னா ஒய்டி சோசியல்னு இருக்குது. நான் அதையும் வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, டெலீட் ஃபார் ஆல் த கனெக்டட். இதையும் நான் டெலீட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ நான் 2 ஆப்பை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். மொத்தம் இதில் 6 டோட்டல் ஆப்பை வந்து இப்போ 6 சர்வீஸ் இருக்குது. இந்த இது நான் ஏன்னா இது ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வருது, அதனால் இது நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ நம்ம முழுமையாக டெலீட் பண்ணியாச்சு. இப்போ கூகுளில் இருந்தோ இல்லை ஜிமெயில் ஐடி பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் இருந்தோ ரன் ஆகிட்டு கூடிய அந்த ஜிமெயில் மூலமாக ரன் ஆகிட்டு கூடிய ஆப்பை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இது தேவையானக்கிறத மட்டும் நான் வச்சுருக்கேன். இது நான் அடுத்தபடியாக யூஸ் பண்ணுறக்கோசரம் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணும்போது கவனமாக பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். சில ஆப்பு பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகாது, அன்இன்ஸ்டால் பண்ணணுங்க, ஜிமெயிலில் ரன் ஆகாது. ஆனால் சில ஆப்புகள் இந்த மாதிரி ஆப்புகளை வந்து பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகும். இதனால என்னென்னா அவங்க நம்மளை கண்காணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சான்ஸ் இருக்குது, சேக் பண்ணுறதுக்குண்டான சான்ஸுகளும் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸையும் போய் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு சேஃப், பட் உங்களுக்கு பெட்டராகவும் இருக்குது, உங்களுக்கு சேஃபாகவும் இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ப்ராப்ளம் வராதும் இருக்குது எதிர்காலத்தில். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.